கர்த்தர் நம் நடுவிலே உலாவுகிறார். வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமம் 26:12. பக்கம் 162ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 162ஆம் பக்கம். நாம வாசிக்கிறது நம்முடைய காதுகள் கேட்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஜீவனுள்ள விதமாக நாம் வாசிக்க வேண்டும். எல்லாரும் படிக்கலாமா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். மீண்டுமாக, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நம் நடுவிலே ஏன் உலாவ விரும்புகிறார்? முதல் பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. கர்த்தர் ஏன் நம் நடுவிலே உலாவ விரும்புகிறார்? இரண்டாவதாக, கர்த்தர் நம் நடுவிலே உலாவினால் என்ன நடக்கும்? இரண்டாவது பாயிண்ட், கர்த்தர் நம் நடுவிலே உலாவி வந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் அறிய போகிறோம். நாம் வாசிக்கலாம். வேதத்திலே ஆண்டவர் யாரோடு உலாவினார், என்ன நடந்தது? ஆதி ஆகமம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் போய் உலாவுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான், தெரியாத சத்தியத்தை அதிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் படிங்க. ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். இந்த பகுதியை தான் நாம் இப்ப தியானிக்க போகிறோம். இப்போ பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்கே இறங்கி உலாவி வருகிறார். ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது அவருடைய சந்நிதிக்கு விலகி, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சந்நிதிக்கு விலகி என்ன பண்றாங்க? செடியின் மறைவிலே போய் ஒளித்துக் கொள்றாங்க. இப்போ இந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்ததினாலே இப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசனுடைய வார்த்தையை நம்பி அவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, நிர்கதியாக, நிராயுத பாணியாக, ஒன்றும் செய்ய அறியாதவர்களாக விழி பிதுங்கி போய், ஐயோ ஆண்டவர் வார்த்தையை மீறி விட்டோமே, இவ்வளவு பெரிய ஒரு கேட்டுக்கு நம்ம ஆளாகி விட்டோமே, இப்பொழுது இந்த சாத்தான் இவன் யார் என்றே தெரியாமல் இவன் வார்த்தையை நம்பி இப்பொழுது நாம் மோசம் போகி விட்டோமே என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உலாவி வருகிற சிச்சுவேஷன், சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. இப்ப ஆதாமும் ஏவாளும் சாத்தானால் மோசம் பக்கம் போகப்பட்டு ஏமாற்றப்பட்டு நிற்கதியாக நிற்கிற இந்த சமயத்திலே எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போய் நிற்கிற அந்த சமயத்திலே சமாதானத்தை இழந்து விட்டார்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டார்கள், தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த அலங்காரத்தை இழந்து விட்டார்கள், தேவன் கொடுத்த ஆளுகை அதிகாரத்தை இழந்து விட்டார்கள், தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து விட்டார்கள். இப்படி எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வெறும் சாதாரண மண்ணும் மாம்சமுமான மனிதர்களாக, நிராயுதபாணிகளாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை கர்த்தர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் பார்த்தா, என்னுடைய பிள்ளைகளை மோசம் போக்கி அவர்களை நிராயுதபாணியாக, நிர்கதியாக இந்த சாத்தான் இப்படியாக மாற்றிவிட்டான். இப்பொழுது இவர்களை மறுபடியுமாக இவர்களுடைய பழைய நிலைமைக்கு நான் இவர்களை கொண்டு வர வேண்டும் என்றால், அதாவது ஆதாமும் ஏவாளும் மீண்டுமாக அதே ஐக்கியத்திலே, அதே சந்தோஷத்திலே, அதே தேவ உறவிலே அவர்களை நான் கொண்டு வர வேண்டும் என்றால், அவர்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால், இப்பொழுது நான் இறங்கி அவர்கள் மத்தியிலே உலாவினால் தான் அவர்கள் மறுபடியும் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்தவராக இப்பொழுது தேவன் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனி. எந்த சூழ்நிலையில கர்த்தர் நடக்கிறார்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் என் கூட நடப்பாருன்னு சொல்லி. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் பரிசுத்தமாக, நான் நீதிமானாக இருந்தால் தான் கர்த்தரை கூட நடப்பாருன்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தவறுங்க. ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார்? நாம் பாவம் செய்த பிறகு, நாம் பிழை
குறைவுள்ளனானாலும் கூடவே இருக்கின்ற. எத்தனை பெரியது ஆகாயம், பூமி, ஆழி, மலைகளுக்கு எல்லாம் பெரியது. ஆமென். ஆண்டவர் இப்பொழுது பார்க்கிறார். ஆதாம் ஏவாளுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து அவர்களை முந்தின சீருக்கு திருப்ப வேண்டும் என்றார். அவர்கள் எழுந்து போனதை அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால் நான் இறங்கி நடந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை கர்த்தர் அறிந்து அவர் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அவங்க அந்த தவறை செஞ்ச உடனே எல்லாம் கர்த்தர் இறங்கல. கவனிங்க, உடனடியாக ஆண்டவர் இறங்கல. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில, இது ஆங்கில வேதாகமத்துல என்ன தெரியும் எழுதப்பட்டிருக்கு? ஒரு குளிர்ந்த காற்று வீசுதான். குளிர்ந்த காற்று, விண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த காற்று, குளிர்ந்த காற்று அந்த இடத்துல வீசுதான். என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இப்பொழுது அந்த குளிர்ந்த காற்றை போல அவர் அந்த குளிர்ச்சியான வேளையில அவர் ரொம்ப ரிலாக்ஸா மெதுவா அங்க நடந்து வரார். ஒரு பதற்றத்தோட, ஐயோ இப்படி ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சு, இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, இப்ப என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பதற்றத்தோட பயத்தோட வரல. அவர் குளிர்ச்சியான அந்த வேளையில ஒரு குளிர்ந்த மனசோடு கூட அவருடைய பிள்ளைகளை ஆதரிக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவா ஆண்டவருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் முதல்ல யாரை கூப்பிட்டாரு? ஆதாமே, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒழித்துக்கிட்டேன். நீ நிர்வாணி உனக்கு யார் அறிவிச்சா? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விலக்கின கனி புசித்தாயோ? பரவாயில்ல ஆதாம், என்னுடைய கட்டளையை மீறி பாவம் செய்து இப்பொழுது நிர்வாணியா ஆயிட்ட. இப்பொழுது நீ நிர்கதியாக என்ன செய்வதென்று தெரியாம நீ நிற்கிற. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மீண்டுமாக உன்னுடைய பழைய சீர்க்கு முந்தின நிலைமைக்கு உன்னை நான் திருப்பும்படிதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தார். அவர் வந்து சில காரியங்களை அவர் பேசினார். ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவன், பாவத்துக்கு தண்டனை கொடுக்கவும் இருக்க முடியாது. ஆகவே அந்த நீதி நிறைவேற்றும்படியாக ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு அவருடைய தண்டனை கொடுத்த பிறகு, சிக்ஷை கொடுத்த பிறகு, அதன் பிறகு சாத்தானுக்கும் ஆண்டவர் அந்த தண்டனையை கொடுக்கிறார். நிறைவேற போகிற காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இறங்கி நடந்து என்ன சொல்லுகிறார்? என் குமாரன் வருவார், வந்த அந்த பிசாசின் தலையை நசுக்குவார். ஆமென். 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் இறங்கி வந்து உலாவி என்ன சொல்லுகிறார்? உன் தலையை நசுக்குவார். என் பிள்ளைகளை இப்படி மாத்திட்டல, என் பிள்ளைகளை கெடுத்து போட்டுட்டல, என் பிள்ளைகளை என்னுடைய அன்பின் ஐக்கியத்திலிருந்து, என் பாதுகாப்புல இருந்து விலக்கிட்டல, என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், ஆளுகை, ஆசீர்வாதத்தை திருடிட்டல. என் குமாரன் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். நீ பிடுங்கின, நீ திருடிட்ட எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு தருவார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து என்ன பண்ணாரு? சாத்தானின் தலையை நசுக்கினார். சிலுவையிலே அவன் மேல வெற்றி சிறந்தான். அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆளுகை அதிகாரத்தை பிடுங்கி இப்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, நாம எப்பொழுது எதுவுமே செய்ய முடியாம திணறி போய் நிற்கிறோமோ, என்ன செய்வதென்று தெரியாமல் நாம திக்குமுக்காடி நிற்கிறோமோ, அந்த சமயத்துலதான் கர்த்தர் இறங்கி உலாவுகிறார். தெரியுதா எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உலாவுகிறார்? தெரியுதா? சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உலாவுகிறார்? சொல்லுங்க. நம்ம தப்பு செஞ்சுட்டு இருந்தான், ஆனாலும் எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் இறங்கி வந்து உலாவுகிறார்? நாம நிர்கதியாக, நிராயுதபாணியாக, செய்வதறியாமல் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் இறங்கி உலாவ ஆரம்பிக்கிறார். நான் இதுவரைக்கும் அறிந்திருந்தது
ஆண்டவர் பரிசுத்தத்தின் மத்தியிலே உலாவி வருகிறார். பரிசுத்தவான்களின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். ஆகவே தேவன் பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூடத்தான் நடப்பார், இருப்பார் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த சத்தியத்தை நான் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுதுதான் நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவர் நாம என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும் பொழுதுதான் நம்ம கூட இறங்கி அவர் உலாவ ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் இறங்கி உலாவினார்னாதான், அது ஆங்கிலத்திலே வாக் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் நம்ம கூட இறங்கி நடந்தாதான் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய எல்லைகள் எல்லாம் சீரமைக்கப்படும். எது எல்லாத்தையும் சாத்தான் கெடுத்து போட்டிருக்கிறானோ, அது நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், அது நம்முடைய பொருளாதாரமாகட்டும், அது நம்முடைய குடும்ப ஒற்றுமையாகட்டும், அது எந்த காரியத்துல சாத்தான் கெடுத்து போட்டிருக்கிறானோ, எந்த எல்லையெல்லாம் சாத்தான் கைப்பற்றி இருக்கிறானோ, அதை எல்லாவற்றையும் திரும்புவதற்கு, நம்மிடத்துல திரும்ப கொடுப்பதற்கு, நம்முடைய முந்தின சீருக்கு நம்மை திரும்புவதற்கு கர்த்தர் இறங்கி உலாவுகிறார். ஆமென். ஆண்டவர் உலாவினாதான், ஆண்டவர் நம்ம கூட நடந்தாதான் எல்லாம் மாறும். சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட நடந்தாதான். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட நடந்தாதான் எல்லாம் மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், நம்ம கூட ஆண்டவர் நடக்கும் பொழுதுதான் எல்லாம் மாற்றப்படும். ஆங்கிலத்திலே ரெஸ்டரேஷன் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்துல சொல்லுங்க, ரெஸ்டரேஷன், அதாவது மறு சீரமைப்பு. ஆங்கிலத்துல ரெஸ்டரேஷன் என்று சொன்னால் தமிழ்ல மறு சீரமைப்பு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெஸ்டரேஷன் பண்ணும்படியாக, மறு சீரமைப்பு செய்யும்படியாக கர்த்தர் இறங்கி உலாவுகிறார். சரி, இப்ப ஆண்டவர் எந்த சூழ்நிலையில உலாவுகிறார், அவர் உலாவினால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம தெரிந்து கொண்டோம். இப்ப ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறார் என்பதற்கு என்ன பிரதர் அடையாளம்? ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறார் என்பதற்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம் இருக்கிறது நம்ம கேட்போம் இல்லையா? அதே வசனத்தை திரும்பி வாசிங்க. ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். போதும். இப்ப கர்த்தர் உலாவுகிறார்னா அவருடைய சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். கர்த்தர் உலாவுகிறார்னா சத்தம் கேட்கப்படும். அவருடைய சத்தத்தை கேட்டுதான் அவங்க ஓடி ஒளித்து கொண்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை அழைத்து அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை ஆதரித்தார். தேவன் அவர்களை வெறுக்கல, தேவன் அவர்களை முற்றிலுமாக கைவிடல. அவர்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்து கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தோல் உடைகளை உண்டாக்கினார், அவருடைய கிருபையை பாராட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் உலாவுகிறார் என்று சொன்னால் அவருடைய சத்தம் கேட்கப்படும். கவனிங்க, அவர் தன்னுடைய சத்தத்தை முழங்கிக் கொண்டே இருக்கிறார். வாசிங்க, யோபு 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யோபு, எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம், சங்கீத புஸ்தகத்துக்கு முன்னாடி வரும் பாருங்க. யோபு 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி, எப்படியா சொல்லுங்க, நம்முடைய கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் அவர் கர்ஜிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அப்புறம் தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமானதாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் முழங்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய சத்தம் அங்கே கெர்ச்சிக்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்கப்படும் பொழுது, அங்கே நாம் கிரகிக்க கூடாத அதிசயமான பெரிய காரியங்களை தேவனுடைய சத்தம் நடப்பிக்கிறது. ஆமென். வார்த்தையான தேவன் தம்முடைய வார்த்தையை அங்கே அனுப்புகிறார். தம்முடைய வார்த்தை அங்கே முழங்கப்படுகிறார். தம்முடைய வார்த்தையின் சத்தத்தை அங்கே தொனிக்க செய்கிறார். நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு உருவம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மனுஷனாகி, அதாவது மாம்சமாகி, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 படிக்கிறோம். ஆகவே உருவம் இல்லாத நம்முடைய தேவன், வார்த்தையாக இருந்த தேவன், வார்த்தையினாலே வானங்களையும் வார்த்தையினாலே பூமியையும் வார்த்தையினாலே சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், வார்த்தையினாலே அந்த சராசரங்களையும் உண்டாக்கி சிருஷ்டித்து நிலைநிறுத்தின தேவன், வார்த்தையினாலே கட்டுப்படுத்தி அவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிற நம்முடைய தேவன், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். அந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அங்கே நடக்கிறது. ஆமென். ஆண்டவர் கூட உலாவுகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட உலாவுறாரு. உங்க கூட உலாவுறாருனாக்கா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை நோக்கி அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார், உங்களை நோக்கி அவருடைய வாக்குத்தத்தங்களை அனுப்புகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் உங்க கூட உலாவ ஆரம்பித்திருக்கிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளிலே உலாவ ஆரம்பித்திருக்கிறார். உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தால் ஆண்டவர் இறங்கி உலாவ ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவர் கூட உலாவுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய சத்தத்தை ஆண்டவர் அங்கே தொழிக்க பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை, அவருடைய வசனத்தை கர்த்தர் நம்மை நோக்கி அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு உண்மை புரியுது? அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எந்த சூழ்நிலையில இறங்கி வந்து உலாவுகிறார்? சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில கர்த்தர் உலாவுகிறார்? ஆதாம் ஏவாள் என்ன நிலைமையில இருந்தாங்க? சொல்லுங்க, எந்த நிலைமையில இருக்கிறாங்க? நிர்கதியாக, செய்வதறியாமல், தோற்று போனவர்களாக, தவிப்போடு, வெட்கத்தோடு, நிர்வாணத்தோடு நின்று கொண்டிருக்கிற அந்த வேளையில தான் கர்த்தர் இறங்கி உலாவுகிறார். கர்த்தர் உலாவினார்னா என்ன நடக்கும்? சொல்லுங்க. எல்லாம் மறுசீரமைப்புக்குள்ளாக்கப்படும். கர்த்தர் உலாவினார்னா என்ன நடக்கும்? எல்லாமே மறுசீரமைப்புக்குள்ள வரும். வேதம் சொல்லுகிறது, சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். சாத்தானுடைய வேலையை அழிக்கிறது, கெடுக்கிறது, அவங்களை மோசம் போக்குறது. இதுதான் சாத்தானுடைய வேலை. ஆனால் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சத்துரு எவ்வளவுதான் அவர்களுடைய நற்பெயரை கெடுத்திருந்தாலும், அவர்களுடைய ஆரோக்கியத்தை திருடியிருந்தாலும், அவருடைய குடும்ப ஒற்றுமை சமாதானத்தை கெடுத்து போட்டிருந்தாலும், அவருடைய பொருளாதாரத்தை அவன் பிடித்து வைத்திருந்தாலும், கர்த்தர் இறங்கி அங்கே உலாவ ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் முந்தின சீருக்கு திரும்புகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய எல்லைகளிலே உலாவ ஆரம்பித்தால் சாத்தான் எதையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம பக்கமாய் திரும்ப ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 24:13 பழைய ஏற்பாட்டுல. வாசிங்க. உபாகமம் 23:14 பழைய ஏற்பாட்டுல பக்கம் 252. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? நம்மை ரட்சிக்கவும், நம்முடைய பாளையத்திலே நமக்கு பாதுகாப்பு, எல்லைகளை பாதுகாக்கவும், நம்முடைய சத்துருக்களை, நமக்கு எதிர்த்து வருகிற அந்தகார சக்திகளை நம்முடைய காலின் கீழே மடங்கடிக்கப்படவும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? ஆமென். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? இப்ப கர்த்தர் உங்க கூடவும், உங்க வீட்டிலேயும், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறார்? உங்களை ரட்சிப்பதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை முந்தின சீருக்கு திருப்பும்படியாக உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கையிலிருந்து எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், சத்துருக்கு எடுத்து போட்ட எல்லா நன்மைகளையும் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே. நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சிக்கவும், நம்முடைய சத்துருக்களை நம்முடைய பாதம் கீழே நசுக்கி போடவும் கர்த்தர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கையிலிருந்து சாத்தான் பறித்துக் கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைக்கும்படியாக கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எதையெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ, யார் முன்னாடி நீங்கள் அவமானத்தோடு நிற்கிறீர்களோ, யார் முன்னாடி நீங்கள் நெருக்கடியாய் கைவிடப்பட்டவர்களாய் நிற்கிறீர்களோ, அவர்கள் முன்னிலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களை உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் கூட நடந்து வருகிறார் பிரதர். கர்த்தர் என் கூட உலாவி வருகிறார் பிரதர். கர்த்தர் என்னோடு கூட சஞ்சரிக்கிறார் பிரதர். ஆகவே என்னுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும், என் எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வாதத்தை காணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். சத்துரு எல்லாவற்றையும் கருத்திருந்தாலும் அதை மீண்டுமாய் கர்த்தர் திரும்ப சீரமைக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, கர்த்தர் எந்த சூழ்நிலையில உலாவுகிறார்? கைவிடப்பட்ட நிலைமையில அவர் உலாவினால் என்ன நடக்கும்? சத்துருக்கு எடுத்து போட்ட எல்லாம் மறுபடியும் மறுசீரமைப்புக்குள்ளே கொண்டு வரப்படும். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வச்சிருங்க. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுளே. நீங்க வாழ்கிற இடம், நீங்க கையாளுகிற பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்க சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்க. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நீ உன்னை சுத்தமா காத்துக்கொள் மகளே. நீ நொந்து போயிருக்கிற, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற, நீ ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற, உன் சத்துருக்கள் உன்னை தினந்தோறும் உன்னை காயப்படுத்துறாங்க. உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும். நீ மட்டும் உன்னை சுத்திகரித்துக் கொள், உன்னை சுத்தமாய் காத்துக்கொள். நான் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் உன்னை சீரமைத்து நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறார் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை அவர் கேட்க பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. அவருடைய வசனம் நம்மை நோக்கி வருகிறது. இதைத்தான் நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்க. அவருடைய வார்த்தையின் சத்தம் எவ்வளவு பெரிய காரியம் செய்து நமக்கு நல்ல தெரிஞ்ச சத்தியம் தான். யோவான் 11 43ஆம் வசனம், பக்கம் 144. புதிய ஏற்பாட்டுல பக்கம் 144. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென். ஆண்டவர் அவருடைய சத்தத்தை அனுப்புகிறார். உரத்த சத்தமாய் லாசருவை மரித்து போன அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணும் பொழுது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவருடைய வார்த்தையின் சத்தம் அங்கே துணிக்கப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை அங்கே அனுப்பப்படும் பொழுது மரித்த பிணமும் உயிரோடு கூட எழுந்து வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவருடைய வசனத்தை கேட்க பண்ணுகிறார். நம்முடைய காது அவருடைய வசனத்தை கேட்கும். நம்முடைய உள்ளத்திற்குள்ள அவருடைய வசனம் துணிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய நினைவுகளுக்குள்ள அவருடைய வார்த்தைகள் நுழைய ஆரம்பிக்கும். நம்ம போகிற இடத்துலலாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கண்ணில் படுது, நம்முடைய காதுல கேட்குது, நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம கூட உலாவ ஆரம்பித்திருக்கிறார். எல்லா எல்லைகளையும் கர்த்தர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்ற போகிறார். சத்துருக்கு எடுத்து போட்டு அனைத்தையும் கர்த்தர் சீரமைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இதே காரியத்தை தான், ஏன்னா சாத்தான் எப்பவுமே டிப்பி காப்பி அடிக்கிறவன். சாத்தானுக்கு சுய புத்தி கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறாரோ அப்படியே டூப்ளிகேட் அவன் செய்வோம். தெரியுமா? வாசிங்க யோபு 1:7. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் பழைய ஏற்பாட்டுல 634. அதுல யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 634 பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துக்கு முன்னாடி வரும். வாசிங்க 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து
நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி வருகிறேன். என்ன பண்ணிட்டு வர்றாராம் சாரு? பூமி எங்கிலும் உலாவி சுற்றிட்டு வர. ஏன்னா இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் தோட்டத்துல இறங்கி அங்கே உலாவுகிறத யார் பார்க்கிறா? சாத்தானும் பார்க்கிறான். ஓ, இப்போ நான் எடுத்து போட்டதை எல்லாத்தையும் அவர் சீரமைக்கும்படியாக, அந்த ஆதாம் ஏவாளை ரட்சிக்கும்படியாக இவர் இறங்கி உலாவுகிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இவர்கள் மறுபடியும் முந்தின சீருக்கு திரும்புறாங்கன்னு சொல்லி இது எல்லாம் சாத்தான் பார்த்துட்டு, இப்ப அதே மாதிரி ஒரு ஆத்மாவை கெடுத்து போடணும், ஒரு மனுஷனை பாவத்துக்குள் ஆக்கணும், ஒரு மனுஷனை மோசம் போக்கணும்னு சொன்னா அவன் கூட உலாவ ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிரதர் சாத்தான் கூட உலாவதை எப்படி பிரதர் பார்க்கிறது, அறிந்து கொள்றது? சொல்லுங்க. சாத்தான் கூட அவனும் உலாவுவான் பிரதர், சிஸ்டர், அவனும் கூட உலாவுவான். கர்த்தர் கூட உலாவுனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாத்தானும் அதே காரியத்தை செய்வான். அதுக்குத்தான் வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். வேதம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவனும் கூட நடக்க ஆரம்பிப்பான், அவனும் கூட உலாவ ஆரம்பிப்பான். அதன் பிறகு எல்லாம் மோசமாக நிறைவேறும். நாம இடம் கொடுத்தா மட்டும்தான் பிசாசு கூட உலாவ முடியும், இல்லைன்னா அவனா வலுக்கட்டாயமா உள்ள வர முடியாது. ஏன்? கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் மறைவினாலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடி இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டின் மேலே, பிள்ளைகளின் மேலே அவருடைய ரத்தத்தின் அடையாளத்தை போட்டிருக்கிறார். ஆகவே நாம இடம் கொடுக்காம பிசாசு உள்ள நுழைய முடியாது, நமக்கு கேடு செய்ய முடியாது. நாம இடம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் சாத்தான் உள்ள நுழைய முடியும். கூட நடந்து அவன் சில தீமைகளையும் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் அதே காரியத்தை செய்யறானா? விசுவாசம் உள்ளவரானா? சரி, அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சத்தத்தை முழங்க பண்றாரு இல்லையா? இப்ப அவனும் என்ன பண்ற பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டுல 321. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் உலாவி வருகிறான், சுற்றி திரிகிறான், கூடவே சிங்கம் போல கெர்ச்சிக்கிறானா. சிங்கம் இல்ல, சிங்கம் மாதிரி அவர் காமிச்சுக்கிறானா. சாத்தான் போலியானவன், ஆண்டவர் மாதிரியே காமிச்சுக்கோ. சாத்தான நல்ல கவனிங்க, அடையாளம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் மாதிரியே தன்னை காட்டிக்குவான், அவரை மாதிரியே அவனும் கிரியை செய்வான். அவர் என்ன செய்யறாரோ அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு டூப்ளிகேட்டா ஒண்ணு செய்வான். அவர் ஒரு ராஜ்யத்தை வச்சிருந்தாருன்னா அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு பார்ப்பான். அவர் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அவனும் சிங்காசனத்துல உட்காரணும்னு பார்ப்பான். கவனிங்க, அப்படியே நேர் எதிராக ஆண்டவருக்கு செயல்படுறவன் தான் பிசாசு. இப்ப ஆண்டவர் எப்படி சத்தம் விடுகிறாரோ, ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுகிறாரோ, அதே மாதிரி தான் சாத்தானை என்ன பண்றான்? கெர்ச்சிக்கிறான், சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறான். அதே மாதிரி சத்தத்தை எழுப்புறான். ஆனால் அவன் சிங்கம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் புத்தகம் என்ன சொல்லுது? யூதா கோத்திரத்து சிங்கம். நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சாத்தானும் நடக்க முடியும், அவனும் சத்தத்தை கேட்க பண்ண முடியும். எப்படி அவன் தன்னுடைய சத்தத்தை கேட்க பண்றான் சொல்லுங்க.
ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்க பண்றாருன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை பலப்படுத்துது. ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் நம்மளை திடப்படுத்துது, நம்பிக்கையை கொடுக்குது, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நோக்கி வருகிறது. இப்ப சாத்தானும் அவனும் கெர்ச்சிக்கிறான், அவனும் தன்னுடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறான்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன பண்ணுவான் அவன்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் சொல்லுவான், ஒன்னும் நடக்காது, எதுவும் மாறாது, எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யார் சொல்றது இந்த வார்த்தைய? எல்லாரும் சொல்லுங்க. யார் சொல்லுவா? இந்த சத்தமும் இந்த நினைவும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உடனே அதை நீங்க கழிந்து கொள்ளுங்க. ஏன்னா அதுதான் அவிவிசுவாசத்தின் எண்ணம், அதுதான் அவநம்பிக்கையின் எண்ணம். அப்படிப்பட்ட நினைவுகளை, அப்படிப்பட்ட சத்தத்தை சாத்தான் கேட்க பண்றான். நீங்க உடனே என்ன பண்ணுங்க? அதை அவாய்ட் பண்ணுங்க, அதை புறக்கணிங்க. இல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் முடிப்பார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை அவர் கைவிடுவதும் இல்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் மாறாதவராக என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நீங்க விசுவாச வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொண்டு நடங்க. அதே சமயத்துல சாத்தானுடைய சட்டத்துக்கு மனுஷங்க, அதாவது தேவனை அறியாத உலக மனிதர்களா இருக்கட்டும், சில ஆண்டவர் பிள்ளைகளை கூட சாத்தான் பயன்படுத்த முடியும். என்ன சொல்லுவாங்க? திடீர்னு வந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, இதெல்லாம் உங்களுக்கு மாறாது, நீங்களா எதனா செஞ்சாதான் நடக்கும், நீங்களா எதனா முயற்சி பண்ணாதான் எதனா நடக்கும், மற்றபடி இதெல்லாம் மாறாது சிஸ்டர், நீங்க நம்பிக்கை வச்சு ஏமாந்து போவாதீங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் சில மனிதர்களையும் சில ஆண்டவர் பிள்ளைகளையும் கூட பயன்படுத்த முடியும். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிரான வார்த்தை வருதுனாலே அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. இது நடக்காது, இது முடியாது, இது விளங்காது, இது மாறாது, இது கூடாது அப்படின்னு வந்தாலே அது எங்கிருந்து வர வார்த்தை தான். எஸ். ஆனா நாம என்ன சொல்றோம்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், காரியம் ஒன்றுமில்லை. சாத்தான் எல்லாத்தையும் கெடுத்து போட்டாலும் கர்த்தரை மறுசீரமைக்கும்படியாக இறங்கி உலாவ ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் சத்தத்தை அவர் கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி எகிப்து தேசத்தில் இறங்கி உலாவினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எகிப்து தேசத்தில் இறங்கி மோசேயோடு கூட உலாவ ஆரம்பித்தார். எகிப்தியர்களுக்கு மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய நாசமும் அவர்களுக்கு நேரிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளியோடும் பொருட்களோடும் அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். கர்த்தர் சாலமோன் மண்டபத்தில் தேவாலயத்தில் அவர் உலாவினார். அப்போது பழைய உடன்படிக்கை மாற்றப்பட்டு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தர் எங்கெல்லாம் இறங்கி உலாவினாரோ அந்த இடத்துல எல்லாம் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை வெற்றியை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கிதியோன் அவன் தன்னுடைய வயலில் வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கிதியோனோடு கர்த்தர் கூட நடக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது அங்க? அந்த பெரிய சேனை, மீதியானியருடைய பெரிய சேனை அந்த இடத்துல முறியடிக்கப்படுகிறது. கர்த்தர் கிதியோனோடு இறங்கி நடக்கிறார். வெறும் 300 பேரை கொண்டு லட்சக்கணக்கான எதிரிகளை அங்கே தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் எங்கெல்லாம் இறங்கி உலாவ ஆரம்பிக்கிறாரோ, கர்த்தர் யாரோடெல்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள் தோற்கடிக்கப்படவும், அவர்களுடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களால் மாற்றப்படவும், அவர்கள் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அங்கே தன்னுடைய வார்த்தையின் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க வேதம் முழுவதும் நீங்க படிக்கும் பொழுது இந்த கான்செப்ட், இந்த சிந்தையோடு கூட நீங்க படிங்க.
ஆண்டவர் இறங்கி யாரோடு உலாவினார்? தாவீதோடு கர்த்தர் உலாவினார். ஆமென். தாவீதோடு கூட கர்த்தர் நடந்தார். ஆமென். கர்த்தர் ஏனோக்கோடு கூட நடந்தார். ஆமென். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தர் எலியாவோடு கூட நடந்தார். பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். கர்த்தர் யாரோடெல்லாம் கூட நடக்கிறாரோ, கர்த்தர் யார் வாழ்க்கையில் அவர் உலாவி வருகிறாரோ, அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் மிகப்பெரிய வெற்றியையும் அவர்கள் காண்பார்கள். சத்துருக்கு எடுத்து போட்ட அனைத்தையும் கர்த்தர் மறுசீரமைக்க ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம ரிவர்ஸ் பார்த்துடலாமா? கர்த்தர் எந்த சூழ்நிலையில அங்க இறங்கி உலாவுகிறார்? ஆதாம் ஏவாள் நிர்கதியாக நிற்கும் பொழுது. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உலாவும் பொழுது எதை கேட்க பண்ணுகிறார்? அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையின் சத்தம் அங்கே கேட்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? சத்துருக்கு எடுத்து போட்ட எல்லாம் மறுசீரமைப்புக்குள் ஆக்கப்படுகிறது. ஆமென். இப்ப ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறார் என்றால் என்ன அடையாளம், என்ன சாட்சி, என்ன அத்தாட்சி? சொல்லுங்க. அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம கூட உலாவுறாருன்னா என்ன அடையாளம்? அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை நோக்கி வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக அனுப்பப்படுகிறது. அவருடைய சத்தம், அவருடைய வசனங்கள் நம்முடைய காதிலே, நம்முடைய மனதிலே துணிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் உங்களோடு கூட அவர் உலாவ ஆரம்பித்து விட்டார். ஆமென். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட உலாவ ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கூட அவர் பேசுகிறார், அவருடைய சத்தம் துணிக்கப்படுகிறதுனா அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகிறது? எல்லாம் சொல்லுங்க. மறுசீரமைப்புக்குள்ள வரப்போகுது. சத்ரு சாத்தான் கெடுத்து போட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் மறுபடியும் சீரமைக்க போகிறார். நம்முடைய நற்பெயர்களை சாத்தான் கெடுத்திருக்கலாம், நம்முடைய பணங்களை, நம்முடைய பொருளாதாரத்தை சாத்தான் கெடுத்திருக்கலாம். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் குறுக்கிட்டதுனால நமக்கு ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய இழப்பு நமக்கு நேரிட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் சாத்தான் கெடுத்து போட்டிருக்கிறான். ஆனா இப்ப கர்த்தர் நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. அவர் உலாவுறாருன்னா எதுதான் அடையாளம்? சொல்லுங்க. அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம்? நாம கிரகிக்க கூடாத பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 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 எஸ். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.